ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ பாஸ்ட் அண்ட் சென்டென்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம நிறைய சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் விளையாடினேன். நான் விளையாடினேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ பிளேட். ஐ பிளேட் அப்படின்னா நான் விளையாடினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் படித்தேன். நான் படித்தேன். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஸ்டடீட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஸ்டடீட் அப்படின்னா நான் படித்தேன். நான் ஆங்கிலம் படித்தேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ். ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் படித்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் பள்ளிக்கு நடந்து சென்றேன். நான் பள்ளிக்கு நடந்து சென்றேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாக் டு ஸ்கூல். ஐ வாக்ட் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு நடந்து சென்றேன். நெக்ஸ்ட் ஒன், நான் காலை உணவு சாப்பிட்டேன். நான் காலை உணவு சாப்பிட்டேன். ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் பல் துலக்கினேன். நான் பல் துலக்கினேன். ஐ பிரஷ்ட் மை டீத். ஐ பிரஷ்ட் மை டீத். நான் பல் துலக்கினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் பூங்காவிற்கு சென்றேன். நான் பூங்காவிற்கு சென்றேன். ஐ வென்ட் டு த பார்க். ஐ வென்ட் டு த பார்க். நான் பூங்காவிற்கு சென்றேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் பைக்கை ஓட்டினேன். நான் என் பைக்கை ஓட்டினேன். ஐ ரோட் மை பைக். நெக்ஸ்ட் ஒன், நான் டிவி பார்த்தேன். நான் டிவி பார்த்தேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ வாட்ச்ட் டிவி. ஐ வாட்ச்ட் டிவி. நான் டிவி பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் வீட்டு பாடத்தை முடித்தேன். நான் என் வீட்டு பாடத்தை முடித்தேன். ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். நான் என் வீட்டு பாடத்தை முடித்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் அறையை சுத்தம் செய்தேன். நான் என் அறையை சுத்தம் செய்தேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ க்ளீன் மை ரூம். ஐ க்ளீன் மை ரூம். நான் என் அறையை சுத்தம் செய்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் அம்மாவிற்கு உதவி செய்தேன். நான் என் அம்மாவிற்கு உதவி செய்தேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹெல்ப்ட் மை மதர். ஐ ஹெல்ப்ட் மை மதர். நான் என் அம்மாவிற்கு உதவி செய்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இரவு உணவு சமைத்தேன். நான் இரவு உணவு சமைத்தேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ குக்ட் டின்னர். ஐ குக் டின்னர். நான் இரவு உணவு சமைத்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ரீட் அ புக். ஐ ரீட் அ புக். நான் புத்தகத்தை வாசித்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இசையை கேட்டேன். நான் இசையை கேட்டேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ லிசன் டு மியூசிக். ஐ லிசன் டு மியூசிக். நான் இசையை கேட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் தண்ணீர் குடித்தேன். நான் தண்ணீர் குடித்தேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ ட்ராங்க் வாட்டர். ஐ ட்ராங்க் வாட்டர். நான் தண்ணீர் குடித்தேன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஏட் ஐஸ்கிரீம். ஐ ஏட் ஐஸ்கிரீம். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட். நான் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறதுக்கும் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு தமிழில் வித்தியாசம் தெரியும். ஸோ இங்கிலீஷில் நம்ம ப்ரெசண்ட்டில் செய்கிற ஒரு விஷயத்துக்கு ஈட் அப்படின்னு நம்ம சொல்லணும்.
அதுவே நான் சாப்பிட்டேன்னு நம்ம பாஸ்ட்டில் சொல்லும்போது ஐ ஏட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போது நான் பிரியாணி சாப்பிட்டேன், இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஏட் பிரியாணி. ஐ ஏட் பிரியாணி. நான் பிரியாணி சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். ஐ வாட்ச்ட் அ மூவி. ஐ வாட்ச்ட் அ மூவி. நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் கால்பந்து விளையாடினேன். நான் கால்பந்து விளையாடினேன். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ பிளேட் ஃபுட்பால். ஐ பிளேட் ஃபுட்பால். நான் கால்பந்து விளையாடினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் கிரிக்கெட் விளையாடினேன். நான் கிரிக்கெட் விளையாடினேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ பிளேட் கிரிக்கெட். ஐ பிளேட் கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் கைகளை கழுவினேன். நான் என் கைகளை கழுவினேன். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ். நான் என் கைகளை கழுவினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் விரைவாக தூங்கிவிட்டேன். நான் விரைவாக தூங்கிவிட்டேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபெல் அஸ்லீப் குயிக்லி. ஐ ஃபெல் அஸ்லீப் குயிக்லி. நெக்ஸ்ட் ஒன், நான் பேருந்தை தவறவிட்டேன். நான் பேருந்தை தவறவிட்டேன். ஐ மிஸ்ட் த பஸ். ஐ மிஸ்ட் த பஸ். நான் பேருந்தை தவறவிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் எனது தாத்தா பாட்டியை சந்தித்தேன். நான் எனது தாத்தா பாட்டியை சந்தித்தேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ விசிட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஐ விசிட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். நான் எனது தாத்தா பாட்டியை சந்தித்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் ஜெயித்தேன். நான் ஜெயித்தேன். ஐ ஓன். ஐ ஓன். நான் ஜெயித்தேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ரிசீவ்ட் அ ஃபோன் கால். ஐ ரிசீவ்ட் அ ஃபோன் கால். நெக்ஸ்ட் ஒன், நான் என் சாவியை இழந்தேன். நான் என் சாவியை இழந்தேன். ஐ லாஸ்ட் மை கீஸ். ஐ லாஸ்ட் மை கீஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் எனது திட்டத்தை முடித்தேன். நான் எனது திட்டத்தை முடித்தேன். ஐ ஃபினிஷ்ட் மை பிளான். ஐ ஃபினிஷ்ட் மை பிளான். நான் எனது திட்டத்தை முடித்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் நடந்தேன். நான் நடந்தேன். ஐ வாக்ட். ஐ வாக்ட். நான் நடந்தேன். நான் ஓடினேன். நான் ஓடினேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ரேன். ஐ ரேன் அப்படின்னா நான் ஓடினேன். நான் விளையாடினேன். நான் விளையாடினேன். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ பிளேட் அப்படின்னு சொல்லணும். ஐ பிளேட். நெக்ஸ்ட் ஒன், நான் படித்தேன். நான் படித்தேன். ஐ ஸ்டடீட். ஐ ஸ்டடீட். நெக்ஸ்ட் ஒன், நான் சிரித்தேன். நான் சிரித்தேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ லாஃப்ட். ஐ லாஃப்ட். நான் சிரித்தேன். நான் அழுதேன். நான் அழுதேன். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ க்ரைட். ஐ க்ரைட் அப்படின்னா நான் அழுதேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னேன். நான் சொன்னேன். ஐ செட். ஐ செட் அப்படின்னா நான் சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சீக்கிரம் படுக்கைக்கு சென்றேன். நான் சீக்கிரம் படுக்கைக்கு சென்றேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ வென்ட் டு பெட் ஏர்லி. ஐ வென்ட் டு பெட் ஏர்லி. நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டிற்கு திரும்பி நடந்தேன். நான் வீட்டிற்கு திரும்பி நடந்தேன். ஐ வாக் பேக் ஹோம். ஐ வாக் பேக் ஹோம். நான் வீட்டிற்கு திரும்பி நடந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் கொடுத்தேன். நான் கொடுத்தேன். ஐ கேவ். ஐ கேவ் அப்படின்னா நான் கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்,
நான் அவர்களை விரும்பினேன். நான் அவர்களை விரும்பினேன். I like them. I like them. நான் அவர்களை விரும்பினேன். நெக்ஸ்ட் ஒன். நான் முயற்சித்தேன். நான் முயற்சித்தேன். I tried. I tried. நான் முயற்சித்தேன். நான் வாங்கினேன். நான் வாங்கினேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா I bought. I bought அப்படின்னா நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன். நான் ஷாப்பிங் சென்றேன். நான் ஷாப்பிங் சென்றேன். I went shopping. I went shopping. நெக்ஸ்ட் ஒன். நான் ஜூஸ் குடித்தேன். நான் ஜூஸ் குடித்தேன். I drank juice. I drank juice. நெக்ஸ்ட் ஒன். நான் தண்ணீர் குடித்தேன். நான் தண்ணீர் குடித்தேன். I drank water. I drank water. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.